நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் செங்கை பத்மநாபன் என்ற நிலையில் இருந்து இன்றைக்கு தாவேகா தலைவரை நேரில் சந்தித்து எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவை தந்திருக்கின்றோம். அதை முழு மனதோடு அவர் ஏற்று அவர்களுடன் இணைந்து பணியாற்ற கேட்டுக்கொண்டார். இந்த நிலையிலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் வாய்ப்பை பெற்றிருக்கின்ற 234 தொகுதிகளிலும் வாய்ப்பை பெற்றிருக்கின்ற தாவேகா கட்சிக்கு எங்களுடைய கிளை முதல் மாவட்டம் வரை அனைத்து நிர்வாகிகளும் அந்த கட்சிக்கு தேர்தலில் பணியாற்றி வெற்றிக்கு பாடுபடுவோம். இந்த நேரத்தில் என்னுடைய வாக்காளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் கொண்ட அனைத்து மக்களும் அதிமுக தொண்டர்கள் விட்டுடுவோம், பிஜேபி தொண்டர்கள் விட்டுடுவோம், அவங்கவுங்க கடமையை செஞ்சுக்கிட்டோம். ஒட்டுமொத்த மக்களும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் அனைவரும் உங்களுடைய வாக்குகளை சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா யார் வரக்கூடாதுன்னு என்று நினைக்கின்றோமோ அவர் வந்துருவாங்க. அதனால தயவு செய்து உங்களுடைய அனைத்து வாக்குகளையும் திமுகவினுடைய அராஜக ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, பாலியல் வன்கொடுமை கொண்ட கட்சி, ஊழலில் திளைத்த கட்சி முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் தளபதி தாவேகா தலைவர் விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவிலே அவரை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அவருக்கு என்னங்க போச்சு? அவர் சம்பாதித்துக்கு எப்படி வேணா தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தலாம். இருந்தாலும் எனக்கு அளித்த மக்களுக்கு நான் திரும்பி செய்ய வேண்டும் என்ற ஒப்பற்ற 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்னு ஊழலற்ற ஆட்சி, இரண்டாவது சமரசமற்ற சட்டம் ஒழுங்கு. இந்த 2 மட்டும்தாங்க தேவை. இனம், மதம், ஜாதி, மொழி, கலாச்சாரம் இந்த பிரச்சனை எல்லாம் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதை மடைமாற்றம் செய்யாமல் தலைவரே சொல்லியிருக்காரு, மதசார்பற்ற கொள்கையை கொண்ட கட்சி எங்களுடையது என்று நேற்று கூட ஒரு நோன்பு நிகழ்ச்சியில் பதிவு செய்திருக்கின்றார். இதை மனதில் கொண்டு அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகளை பிரியாமல் தாவேகாக்கு அளித்து தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு திமுக வலையில் இருந்து மீட்கும் பொறுப்பை நாம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நமதுரிமை கட்சியின் சார்பாக.